அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். 2018 அமெரிக்கா அவங்க நாட்டுக்குள்ளே வர்ற ஸ்டீலுக்கு 25% டேக்ஸும் அலுமினியத்துக்கு 10% டேக்ஸும் போட்டாங்க. காரணம் அவங்க நாட்டினுடைய பாதுகாப்பு, செக்யூரிட்டி அப்படின்னு சொன்னாங்க. நம்ம நாடு அவங்க நாட்டுக்கு ஸ்டீலையும் அலுமினியத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால 19 அதாவது 2019 ஜூன் மாதம் இந்தியா ரிட்டாலியேட் பண்ணிச்சு. அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்குள்ளே இறக்குமதி பண்ணுற 28 பொருட்களுக்கு நம்மளும் டேக்ஸ் போட்டுட்டு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் ஃபார்மலாக ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் 2020 அமெரிக்காவும் இந்தியாவும் சுமூகமாக பேசி அந்த டேக்ஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்தியாவும் 8 பொருட்களுக்கு அந்த யூஎஸ் மேலே போட்ட டேரிஃபை டேக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டீல் அப்படிங்கிறது அங்கேயே முடிஞ்சிருச்சு. அந்த டீலில் இந்த ஸ்டீல் அண்ட் அலுமினியம் இம்போர்ட்டுக்கு போடப்பட்ட இந்த டேக்ஸ் விஷயமும் அடங்கும். அதை ரிமூவ் பண்ணாங்க. இப்போது 2025 மறுபடியும் ட்ரம்ப்பு இந்த ஸ்டீலு அலுமினியத்துக்கு மறுபடியும் டேரிஃப் அப்படின்னு சொல்லிட்டு 25% போட்டிருக்கிறாரு. அமெரிக்காவினுடைய வைஸ் பிரசிடெண்ட் அவர் இந்தியாவுக்கு வரப்போகிறாரு. அப்போ இதை பற்றிய டாக் மறுபடியும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குங்க. ஒருவேளை இந்த டாக் மூலமாக மறுபடியும் அந்த ஸ்டீல் அலுமினியம் இந்தியாவுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அது நம்ம நாட்டினுடைய ஸ்டீல் கம்பெனிகளுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப்பு ஏன் இந்த டேரிஃபை கலெக்ட் பண்ண பார்க்குறாரு அப்படின்னா அவங்க நாட்டில் பட்ஜெட் டெஃபிசிட் இருக்குது ஒன்று. ரெண்டாவது அவர் கார்ப்பரேட்டுக்கு டாக்ஸ் கட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா இவருக்கு காசு நிறையா தேவைப்படுது. இப்போ கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதுக்கு நிறையா காசு தேவைப்படுறதுனால தான் ட்ரம்ப்பும் அவங்களுடைய அந்த பாலிசி குரூப், அதாவது என்னென்னா யாரால எலெக்ட் ஆனாங்கன்னாங்களோ ட்ரம்ப் அண்ட் ட்ரம்ப்னுடைய டீம்னு சொல்லிக்கலாம், சரிங்களா? அவங்க இந்த டேரிஃபுங்கிறது இருக்க தான் போகுது, நாங்கள் ரிமூவ் பண்ண போகிறது கிடையாது, உலகம் இந்த டேரிஃப் சிச்சுவேஷனுக்கு அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல அவங்க ஃபேமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுதுங்க. ஸோ டேரிஃப் அப்படிங்கிறது 90 days பாஸ் கொடுத்துருந்தாலும் இவங்க நெகோஷியேட் பண்ணி ஒரு மாதிரி டேரிஃபை இம்ப்ளிமெண்ட் தான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஃபுல்லாக முன்னாடி இருந்த மாதிரி எடுப்பாரா அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா டேரிஃப் வந்தாலுமே முன்னாடி போட்ட அளவுக்கு கண்டிப்பாக இருக்காது. 26%, 46% அந்த மாதிரிலாம் இருக்காது. சுமூகமாக 2 நாடுகளுக்கும் பயனளிக்கிற விதத்தில் அது இருக்கும். அது இந்தியாவும் ஏற்றுக்கும், யூஎஸும் ஏற்றுக்கும், சைனாவும் ஏற்றுக்கும், யூஎஸும் ஏற்றுக்கும். அந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேங்க. இந்த டேரிஃப் ஒருவேளை நெகட்டிவாக அனௌன்ஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் யூஎஸ் மக்களுக்கு பாதிப்பு, ஸ்டாக் மார்க்கெட்டும் கிராஷ் ஆகும். அதே சமயம் முன்னாடி இருந்த அளவுக்கு கிராஷ் ஆகுமா அப்படின்னா ஆகாது. ஏன்னா அவர் 90 days பாஸ் மூலமாகவே அந்த 26% இந்தியாவுக்கு அறிவித்தது, 46% வியட்நாமுக்கு அறிவித்ததே ரொம்ப அதிகம், சரிங்களா? இந்த 2 கண்ட்ரி உதாரணமாக சொல்கிறேன். எல்லா கண்ட்ரிக்குமே அது ரொம்ப ஹீட்டாக போயிடுச்சு அப்படிங்கிறது ரொம்ப தாங்க முடியல அப்படிங்கிறது அவரும் உணர்ந்துட்டாங்க, உலக நாடுகளும் உணர்ந்துட்டாங்க. அதனால தான் அந்த நெகோஷியேஷன் டீல் இப்போ போயிட்டுருக்கு. நெகோஷியேஷன் டீல் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் முடிவடைஞ்சிரும். சில கண்ட்ரிகளோட சரியாக ஒத்து வரலன்னா அந்த கண்ட்ரிக்கு மட்டும் சைனாவுக்கு போட்ட மாதிரி 245% டேரிஃபு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி அது ஒரு பொலிட்டிக்கல் ஈகோ மாதிரி போய் அதுக்கப்புறம் செட்டில் ஆவாங்க. ஸோ டேரிஃப் அப்படிங்கிறதுனால மார்க்கெட்டு எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் உடஞ்ச அளவுக்கு இனிமேல் உடையாது. பட் ஆனால் டேரிஃப் முன்னாடி இருந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுவாரா, அது ட்ரம்ப் கையில் தான் இருக்குது. ஆனால் போகிற போக்க பார்த்தா எல்லா நாடுகளுக்கும் மியூச்சுவலாக வின்வின் சிச்சுவேஷன் இருக்கிற மாதிரியும் அமெரிக்காவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரியும் ஒரு ஸ்லைட் டேரிஃப் 10% அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். அல்லது
அமெரிக்கா பொருட்களுக்கு இப்போ இந்தியாவில் வந்து போட்டுக்கிற டேக்ஸை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுவாங்க. அது இந்திய மக்களுக்கும் ஒரு விதத்தில் நல்லது தான். ஆனால் இந்திய கம்பெனிகளுக்கு வந்து இது நல்லது கிடையாது, உற்பத்தியாளர்களுக்கு நல்லது கிடையாது, நம்மளுடைய ஃபார்மர்ஸுக்கு இது நல்லது கிடையாது. அந்த மாதிரி வந்து இது நடக்கும். இது வந்து இந்த டைனமிக்ஸ் வந்து எப்படி மாறுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து மானிட்டர் பண்ணுறது மூலமாகவும் அப்சர்வ் பண்ணுறது மூலமாகவும் தான் வந்து நம்ம இதில் மூலமாக வந்து என்ன மாதிரி நம்ம கால் எடுக்கலாம், எந்த ஸ்டாக்கை வித்தரணும், களை எடுக்கணும், அந்த மாதிரி நம்ம யோசிக்கணும். ஆனால் நீங்கள் லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகளில் இருக்கிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அவங்களே வந்து யோசித்து இதுக்கு என்ன அடாப்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரீவேம் பண்ணி அவங்க கம்பெனியை வந்து நல்லா எடுத்துகிட்டு போவாங்க. அதில் வந்து உங்களுக்கு ஷார்ட் டேர்மில் வாலட்டாலிட்டி இருக்கும். நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நல்ல லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகளை வாங்குறதுக்கு தருணம் தான். சரிங்களா? நான் இந்த வீடியோவை 20 ஏப்ரல் 2025 அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன். ட்ரம்பினுடைய டேரிஃபை பற்றி எக்கச்சக்கமாக பேசியாச்சு. அது இன்னமும் வந்து போயிட்டே தான் இருக்குது. யூஎஸில் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ண வரைக்கும் இன்ஃப்ளேஷன் குறைஞ்சி தான் இருக்குது. அவங்களுடைய ஜாப் டேட்டா நல்லா தான் இருக்குது. ஆனால் ட்ரம்பினுடைய இந்த 90 டேஸ் பாஸ் இந்த பீரியட்லேயும் வந்து எல்லா நாடுகளும் வந்து அமெரிக்காவுக்கு சென்ட் பண்ண போகிற அந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஓரளவு நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. ஏன்னா வந்து இந்த டேரிஃப் கன்ஃபியூஷனால் இதனால் வந்து ஷார்ட் டேர்மில் வந்து அவங்களுடைய நாட்டில் வந்து இன்ஃப்ளேஷன் லைட்டாக வந்து ரைஸ் ஆகலாம். 90 நாள் கழித்து அல்லது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் என்ன மாதிரி நெகோசியேஷன் டீல் அப்படிங்கிறத பொறுத்து ஒரு மாதிரி வந்து இன்ஃப்ளேஷன் இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வரும் அப்படிங்கிறது தான் ப்ரெடிக்ஷன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து ட்ரம்ப் கையில் தான் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் போகிற போக்க பார்த்தா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா வந்து ட்ரம்ப்புங்கிறது அதாவது டேரிஃப் அப்படிங்கிறது வந்து மினிமலாக இருக்கும். அதே சமயம் வந்து எல்லா கண்ட்ரிகளும் ஒரு மாதிரி அக்ரி ஆகி சுமூகமாக இது வந்து முடிஞ்சிடும். இந்த ப்ராசஸ்னால வந்து இன்ஃப்ளேஷன் ஸ்லைட்டாக வந்து ஸ்பைக் ஆகிற மாதிரி தெரிஞ்சுட்டு கீழே வந்துடும். ஸோ இதுதான் வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேங்க. அப்படி நடக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ஃபெட்டு ரேட் கட் பண்ணுவாங்க. ஃபெட்டு ரேட் கட் பண்ணாங்கன்னா கோல்டினுடைய விலை ஏறும். இந்த டீலெல்லாம் சுமூகமாக முடிஞ்சிருச்சு, எல்லா நாடுகளும் ஹாப்பி அப்படின்னா வந்து டாலர் மேலே உள்ள மதிப்பு மறுபடியும் திரும்பி வரும். அதனால் வந்து மேபி யாரெல்லாம் வந்து யூஎஸ் பாண்டை விற்றாங்களோ திருப்பி யூஎஸ் பாண்டை வாங்குவாங்க. அதே சமயம் வந்து கோல்டில் ஓவர் எக்ஸ்போசர் எடுத்திருந்தாங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் குறைக்க ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா? நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கோல்டு அப்படிங்கிறது வந்து யூஎஸ் டாலருக்கு அகேன்ஸ்டாக நம்ம இந்தியன் கரன்சி டிப்ரிஷியேட் தான் வந்து லாங் ரன்னில் ஆகிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுனாலையும் ரெண்டாவது வந்து கோல்டு வந்து டிமாண்டு வந்து நம்ம நாட்டில் அதிகமாக இருக்கிறதுனாலையும் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து கோல்டினுடைய விலையை வந்து பெருசாக இறங்க விட மாட்டாங்க இந்திய கவர்மெண்ட்டு. அப்படியே இறங்கினாலும் ஒரு 10% இறங்கினாலும் இவங்க வந்து அடிஷ்னலாக இம்போர்ட் டியூட்டி அந்த மாதிரி டேக்ஸை போட்டு நம்ம நாட்டில் அந்த தங்கத்தினுடைய விலையை வந்து ஓரளவு சாலிடாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு கோல்டை பொறுத்த வரைக்கும் அது இன்ஃப்ளேஷன் ஹெட்ஜு, எமர்ஜென்சி ஃபண்டு இல்லை, உங்ககிட்ட கோல்டே இல்லை அப்படின்னா வந்து கோல்டை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு அக்குமுலேட் பண்ணணும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரூல். ஸோ அமெரிக்காவில் வந்து ஜாப் டேட்டா நல்லா இருக்குது, இன்ஃப்ளேஷன் வந்து குறைஞ்சிருச்சு, ரெசஷன் ஃபியர் வந்து கன்சியூமர் சென்டிமெண்ட் வந்து இந்த டேரிஃப்னால் உடஞ்சிருக்கு. ரெசஷன் வருதுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ரெசஷன் வந்தால் கண்டிப்பாக வந்து ஃபெட்டு வந்து ரேட்டை இன்னும் கட் பண்ணும், இன்னும் வந்து மணியை வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகிட்டு திருப்பி வந்து எந்திரிக்க வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் சில ரிப்போர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ரெசஷன் வந்தாலும் இந்த தடவை வந்து ஃபெட்டு வந்து ரேட் கட்டு வந்து இதுக்காக ஸ்பெஷலாக பண்ணாது, இன்ட்ரெஸ்ட்டை குறைக்காது. அட் த சேம் டைம் மணியும் வந்து கொரோனா மாதிரி வந்து எக்ஸ்ட்ராவாக அடித்து வந்து உள்ளே விட மாட்டாங்க. அந்த ரெசஷனை வந்து அதுவாகவே மார்க்கெட் சரி பண்ணட்டும் அப்படின்னு விடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து சில ரிப்போர்ட்ஸ் இருக்குங்க. சரிங்களா? யூஎஸை பற்றி ரொம்ப பேசிட்டோம். அப்போ இந்தியாவை பார்க்கும் பொழுது இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் பயங்கரமாக குறைஞ்சிருச்சு. இன்ஃப்ளேஷனோட மான்சூன் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ப்ளஸ் ஆர்பிஐ வேறு வந்து ரேட் கட் பண்ணிட்டாங்க, க்ரூட் ஆயில் வேறு குறைஞ்சிருச்சு, நம்ம கவர்மெண்ட்டினுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நல்லா இருக்குது. ஐடி கம்பெனிகளுக்கு வந்து இந்த யூஎஸில் நடக்கிற பிரச்சனைனால ஏகப்பட்ட பிரச்சனை, அவங்களால வந்து நல்ல சேல்ஸ் குரோத்தை காட்ட முடியல. இன்ஃபேக்ட் வந்து அவங்களுடைய இந்த கடந்த கால அதாவது என்னென்னா Q4 ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஸ்லைட்டாக வந்து நெகட்டிவ் தான். நெட் ப்ராஃபிட் காட்டியிருந்தாலும் அது எல்லாமே லே ஆஃப் பண்ணி அதர் இன்கம் மூலமாக வந்து அவங்க வந்து காட்டியிருக்கிறாங்க. பெருசாக க்ரோத் இல்லை, கைடன்ஸும் வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னுடைய ப்ரெடிக்ஷன் வந்து என்னென்னா அடுத்து வரப்போகிற குவார்ட்டர், சரிங்களா, Q1 2026 அந்த குவார்ட்டர் வேணால் வந்து நல்லா இல்லாமல் இருக்கலாமா இருக்கும். அவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் ஹையரிங்கை வந்து இப்போ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லே ஆஃப் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருந்து இப்போ சின்ன ஹையரிங் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போகிறாங்க. ஸோ அதனால் ஐடி கம்பெனிகள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இன்னமும் வந்து ஒரு மாடர்ன் கம்பெனிஸ் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? அதாவது என்னென்னா நல்ல கார்ப்பரேட் கவர்னன்ஸ் உள்ள, நல்ல மேனேஜ்மெண்ட் உள்ள
எக்ஸ்போர்ட்டில் டாலரில் சம்பாதிக்கக்கூட நல்ல ஒரு செக்டர் அப்படின்னு தான் நான் இன்னமும் நினைக்கிறேன். ஐடி செக்டரில் நான் கண்டினியூஸாக பொசிஷன் எடுத்துக்கிட்டே தான் வந்துகிட்டு இருக்கிறேன். ஐடி செக்டரில் இப்போ இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார்லாம் சொல்கிறாரு. எனக்கு அதில் வந்து ஸ்லைட்டாக உடன்பாடு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஐடி கம்பெனியில் நான் வந்து எக்ஸ்போசர் இது வரைக்கும் எடுத்துக்கல, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படிங்கிற ஒரு நபராக இருந்தால் இது வந்து ரைட் டைம் தான். நல்ல நல்ல ப்ளூ சிப் பங்குகளை போர்ட்ஃபோலியோக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு போர்ஷன், இப்போ 100 ஸ்டாக் வாங்கணும்னா அட்லீஸ்ட் 25 ஸ்டாக்காவது வந்து நம்ம போர்ட்ஃபோலியோக்குள்ளே இந்த லார்ஜ் கேப் ப்ளூ சிப் கம்பெனிகள், பெரிய கம்பெனிகளை நம்ம போர்ட்ஃபோலியோக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற தாட்டு தான். ஏன்னா அவங்க எல்லாமே 20 பியில் தான் இருக்கிறாங்க. 20 பிங்கிறது ஃபேர் ப்ரைஸ் தான். மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஆனால் ஐடி செக்டர் மட்டும்தான் வந்து மேலே போகல, கீழே இருக்குது. எல்லோரும் வந்து இப்போ லாங் டேர்ம் புல் ட்ரெண்டுக்கு வந்து திரும்பிடுச்சு மார்க்கெட்டு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ புல் ட்ரெண்டுக்கு திரும்புது அப்படின்னா வந்து மற்ற செக்டர்லாம் ஏறும்பொழுது ஐடி செக்டரும் வந்து திரும்பும். சரிங்களா? ஸோ இனிமேல் வந்து உடையிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கம்மி தான். சரிங்களா? எல்லா செக்டருமே. இப்போது நம்ம என்ன தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருந்தோம், 60% ப்ராபபிலிட்டியை பற்றி பேசணும். அந்த 60% ப்ராபபிலிட்டி பிரகாரம் அந்த பியர் மார்க்கெட்டை தொட்டுட்டு மார்க்கெட் வந்து 21,750 அப்படிங்கிற பாயிண்ட்டை தொட்டுட்டு மேலே எந்திரிச்சிருச்சு. அது 2 தடவை 22,000ங்கிற ரேஞ்சில் வந்துட்டு மேலே எழும்பிருச்சு. அது எனக்கு பாட்டமாக தான் தெரியுது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அப்போது நம்ம முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி 60% அந்த ப்ராபபிலிட்டியில் அந்த பியர் மார்க்கெட் அந்த பாட்டம்ங்கிறது முடிஞ்சிருச்சு. இன்னமும் வந்து 20% கீழே விழுமா, இங்கே இருந்தும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, 22,000க்கும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா 2 விஷயத்தினால வாய்ப்பு இருக்குது. ஒன்று, ட்ரம்பினுடைய டேரிஃபு இன்னமும் வந்து கொடுமையாக அதே மாதிரி 26% அந்த மாதிரி வந்து திருப்பி எடுத்துகிட்டு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணார் அப்படின்னா அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ரெண்டாவது வந்து யூஎஸில் ரெசஷன் வந்தால் அது இந்தியன் மார்க்கெட்டையும் இம்பேக்ட் பண்ணும். அப்போ வேணால் ஒரு வேளை மார்க்கெட் வந்து 22,000க்கும் கீழே வரலாம். இதெல்லாம் தான் வந்து அந்த 20% எக்ஸ்ட்ரா ப்ராபபிலிட்டி நடக்கிறதுக்கான வாய்ப்பு. அந்த ப்ராபபிலிட்டி நடக்கலை அப்படின்னா மார்க்கெட்டு 22,000 தான் பாட்டம். நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அந்த பாட்டத்திலேருந்து மேலே போயிருங்க. அந்த மேலே போக போக நம்ம வந்து ஐடி செக்டரும் வந்து நல்ல காலம் திரும்பும் பொழுது மேலே போகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எப்பொழுதுமே விஷயம் வந்து புரிஞ்சுக்கோங்க, எஃப்டிஐ இருந்தாலும் பாண்டாக இருந்தாலும் ஸ்டாக்காக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே ரிஸ்க் இருக்குது. நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து ரிஸ்க்கு. இப்போ ஐடி செக்டர் வந்து ரொம்ப வருஷமாக இவ்வளோ நாளாக இருக்கிறாங்க. நல்ல மேனேஜ்மெண்ட்டு, நல்ல டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, நல்ல ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்குறாங்க, நல்ல கேஷ் மெஷின்ஸு, யூஎஸ்லேருந்து ஏகப்பட்ட பிஸ்னஸ்ஸு, டாலரில் சம்பாதிக்கிறாங்க. இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்மளால் கம்மியான விலைக்கு வாங்க முடியலையே அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்தோம். இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. இந்த இடத்துல வந்து என்னென்னா மார்க்கெட்டினுடைய மேக்ரோ ட்ரெண்டே வித்தியாசமாக இருக்குது. ஐடி கம்பெனிஸுக்கு வந்து பிஸ்னஸே இல்லை, ரெசஷனு, அவங்க ஹைக்கே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, லே ஆஃப் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஃப்யூச்சர் வந்து ரொம்ப கிரேயாக இருக்குது. என்ன நடக்க போகுதுங்கிறது தெரில. ஏஐ வேறு பேசுகிறாங்க. நம்ம ப்ளூ சிப் கம்பெனிகள் எல்லாமே ஆள் எடுத்து அவுட் சோர்சிங் பண்ணுற கன்சல்டிங் பிஸ்னஸில் உள்ள ஐடி கம்பெனிஸு. நம்ம எல்லாமே சர்வீஸ் ஓரியன்ட் ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ் கிடையாது. அப்போ நம்ம ஐடி கம்பெனிஸுகளுக்கு ஏஐனால் வந்து 10 பேர் பண்ணுற வேலையை 2 பேர் அல்லது ஒருத்தர் வந்து பண்ணிட்டு போயிடலாம். அப்போது விப்ரோ, ஹெச்எல் இந்த மாதிரி கம்பெனிகளில் இருந்து ஆட்குறைப்பு இன்னும் வந்து அதிகமாக நடக்குமா இருக்கும். நடந்தாலும் வந்து அந்த ஏஐக்கு இவங்களும் அடாப்ட் பண்ணிவிட்டு எம்ப்ளாயி சைஸை குறைச்சிட்டு ஒரு மாதிரி ரீவாம்ப் பண்ணி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி அதுக்கப்புறம் திருப்பி வருவாங்களா இருக்கும். இதெல்லாம் நடக்கலாம். ஆனால் இந்த இடத்துல ரிஸ்க்கு உங்களுது, புரியுதுங்களா? இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அது நடந்தாலும் அதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான், திருப்பி வந்துடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் வந்து ரிஸ்க் எடுக்கிறேன். எந்த சூழ்நிலையிலுமே நீங்கள் ரிஸ்க்கு தான் எடுக்கிறீங்க. இப்போது இண்டஸ்இண்ட் பேங்க்கில் வந்து ஆர்பிஐ வந்து சொல்கிறப்போ நான் நம்பி தான் வந்து ரிஸ்க் எடுக்கிறேன், புரியுதுங்களா? ஆர்பிஐயே சொல்லிட்டாங்க இது ஒரு ஒன் ஆஃப் இன்சிடென்ட்டு, மற்ற பேங்க்லாம் இம்பேக்ட் ஆகலை. இண்டஸ்இண்ட் பேங்க்லேயே வந்து ஒரு தடவை தான் இது மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு அஃபிஷியல் வந்து சொல்லும்பொழுது அதை நம்பி நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம். ஒருவேளை வந்து எக்ஸ்டர்னல் ஆடிட்டில் வந்து இல்லை ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வேறு மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்கோட ஷேரு 400 300 கொண்டு போவாங்க. ஸோ இது எல்லாம் வந்து நடக்கலாம், நடக்காமல் இருக்கலாம், எந்த டைரக்ஷனில் வேணாலும் திரும்பலாம். ஒரு இன்வெஸ்டர் அப்படிங்கிறவர் பழைய ஹிஸ்ட்ரியை பார்த்துட்டு இந்த கம்பெனியை பற்றி ஓரளவு அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுட்டு இப்போ இருக்கிற இந்த மார்க்கெட் மேகம், அதாவது என்னென்னா இந்த அன்சர்டனிட்டியை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறாரு. அந்த ரிஸ்க்கை வந்து நமக்கு லக்கு ஃபேவராக இருந்து மாறிச்சு அப்படின்னா வந்து எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முதலீடு பண்ணுறாரு. இவ்வளோ பெரிய ப்ளூ சிப் கம்பெனிகளை வாங்கும் பொழுதே வந்து அந்த இன்வெஸ்டர் ரிஸ்க் எடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. இப்போது ஐடி செக்டரை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க. அந்த ரிஸ்க்கு வந்து உங்களுக்கு ஃபேவராக இல்லாமல் ஆப்போசிட் டைரக்ஷனில் போச்சுன்னா அதையும் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணுற மனநிலைமையில் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு ரிஸ்க் எடுங்க.
ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் விப்ரோ போனஸ் போடுறப்போ இப்போ விப்ரோ வாங்கலாமா, இப்போ 580 ரூபா இருக்குது, இப்போ விப்ரோ வாங்கலாமான்னு ஏகப்பட்ட பேர் கேட்டிங்க. இப்போ வந்து விப்ரோ என்ன ஆயிடுச்சு, 240 ரூபாய்க்கு வந்துருச்சு, கிட்டத்தட்ட 480 ரூபா. 20 பிங்கிறது ஃபேர் ப்ரைஸ். இதுக்கு கீழே போகலாமா, 200 ரூபாய்க்கு போகலாமா, போகலாம். ஆனால் 200 ரூபாய்க்கு போகாமல் திரும்பிச்சு அப்படின்னா வந்து மறுபடியும் ஆப்பர்ச்சுனிட்டி லாஸு. அல்லது 200 ரூபாய்க்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்குனீங்க, ஏஐ ப்ராப்ளம்னால பிஸ்னஸ் குரோத் இல்லாததுனால மாஸ் லே ஆஃப் நடந்து விப்ரோனுடைய பிஸ்னஸே பயங்கரமாக உடையுது அப்படின்னா 200 ரூபாயிலிருந்து மறுபடியும் 80 ரூபாய்க்கு போகும். அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வி ஹேவ் டு வெயிட். இது எல்லாமே வந்து நம்ம எடுக்கிற ரிஸ்க் பெட்டு தான். ஆனால் வந்து ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணிட்டோம், ப்ரொமோட்டர் அனலைஸ் பண்ணிட்டோம், ரொம்ப வருஷம் இருக்கிற கம்பெனி, லார்ஜ் கேப் ப்ளூ சிப் கம்பெனி, நிஃப்டி 50க்குள்ளே உள்ள கம்பெனி, இவ்வளவு கேஷை ஜென்ரேட் பண்ண கம்பெனி, இதனுடைய ஃப்யூச்சர் அப்படிங்கிறது வந்து யாராலையும் வந்து எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எல்லாமே வந்து நம்ம மனசில் நினைக்கிறது, நம்மளுடைய புரிதலை வச்சு இந்த மாதிரி கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இவ்வளோ பெரிய கம்பெனியில் ரிஸ்க் தான் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சு முதலீடு பண்ணுங்கள். அந்த முதலீடை வந்து நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு ரியலாக தேவை இருக்கிற காசை இந்த மாதிரி உள்ளே போட்டுறாதீங்க. அது பெரிய கம்பெனிகள்லாம் வந்து சரிஞ்ச வரலாறு நிறையவே இருக்குது. சென்செக்ஸில் இருந்த 30 கம்பெனிகள், ஆரம்பித்த காலத்தில் இருந்த 30 கம்பெனிகள் இப்போ கிடையவே கிடையாது. நிஃப்டி 50 என்ன தான் வந்து அழியலைன்னாலும் நிஃப்டி 50க்குள்ளே உள்ளே வர்ற கம்பெனிகள் அழிஞ்சு தான் போயிட்டுருக்கு. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஒரு பிஸ்னஸ் வந்து 100 வருஷம் வந்து தன்னுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்ல ஜேர்னியை அப்படியே ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணுறது, க்ரோத் காட்டிகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு மார்க்கெட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு ரிவர் மாதிரி. அந்த ரிவரில் நம்மளும் பயணிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த ரிவர் வந்து சப்போஸ் வந்து ஒரு மேடான இடத்துலேருந்து தண்ணி கீழே போகுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய கண்ட்ரோலையும் வந்து நம்ம வச்சுக்கணும். லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தாலும் தொடர்ந்து மார்க்கெட்டை மானிட்டர் பண்ணணும், ரிசல்ட் என்ன வருது அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணணும். இதெல்லாமே பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இண்டிவிஜுவல் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கில் உங்களுக்கு எஃபெக்டிவாக ரிட்டர்ன் கிடைக்குங்க. மியூச்சுவல் ஃபண்டில் போடுறீங்க அப்படின்னா போடலாம், தவறு கிடையாது, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொடுப்பீங்க. ஆனால் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஓரளவு வந்து நல்லா தான் பண்ணுவாங்க, சரிங்களா? உங்களுக்கு சேஃப்டி இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஆப்டிமல் ரிட்டர்ன் வேணுமா, நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸாக வந்து நிறையா வாங்குறீங்க. அப்போ விச் மீன்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே வந்து அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதிகமாக சம்பாதிக்கணும்னா இந்த மாதிரி லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகளில் கோர்ஸ் டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜிலேயே நீங்கள் வந்து ரிஸ்க் எடுங்க. அது கிளிக் ஆகி உங்களுக்கு 5 வருஷத்தில் ஒரு லாபம் கிடைக்கும் பொழுது ஒரு 100% லாபம், ஒரு 5 லட்ச ரூபா போட்டிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு 12 லட்ச ரூபா வருது அப்படின்னா அந்த 10 லட்சத்தை வந்து மறுபடியும் லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகளிலே வச்சுட்டு அந்த 2 லட்சம் லாபத்தை மட்டும் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிடிச்ச மாதிரி வந்து பெட் எடுங்க, அதுவும் அனலைஸ் பண்ணிவிட்டு எடுங்க. அப்படிங்கிறதான் வந்து நான் சொல்ல வர்ற அட்வைஸுங்க. இந்த அட்வைஸை இந்த வீடியோவில் இதோட நிறுத்திக்கிறேன். உங்களுக்கு தொடர்ந்து வந்து பல வீடியோக்கள் போடுறாங்க. நன்றி, வணக்கம்.